ஆயிடுச்சுன்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் என்று உடன் பிறந்தவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நடையம் மற்றவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான், ஃபைனல் ஆகி போச்சு, இனி ஒன்றும் நடக்காது உங்களுக்கு, இனி ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு, அவ்வளவுதான், இந்த பிரச்சனை இல்லை, நீ அழிஞ்சுதான் போக போற, இந்த பிரச்சனை உன்னை நடு தெருவில் கொண்டு வந்து தான் நிறுத்த போகுது. இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியின் நிறைவு. சொல்லுங்க, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் நிரப்பும் சொல்லுங்களேன், என்னை ஒரு விசையாய் நிரப்பும் ஆண்டவரே, ஓ என்னை ஒரு விசையாய் நிரப்பும். அந்த செத்த லாசருவை பார்த்து பேசுவதற்கு இயேசுவை தைரியப்படுத்தின ஆவியானவரே, பக்கத்துல இருந்து 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தம் தான் அடிக்கும் என்று சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணவர்களை எல்லாம் எதிர்த்து லாசருவே வெளியே வா என்று சொல்வதற்கு ஆவியின் நிறைவு தேவைப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஆவியின் நிறைவு, ஒரு ஆவியின் நிறைவு, அந்த ஆவியின் முழு நடத்துதல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். இன்னும் எத்தனை நாள் பிரச்சனை 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 சொல்லிட்டு இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் செத்து 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் நாருமே என்று சொல்லிட்டு இருக்க போறீங்க? இனி எத்தனை நாள் இருக்கிறதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க வாழ்க்கையில? இல்ல, எல்லாவற்றையும் மாற்றி பேசுவதற்கு ஆவியில் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆவியின் நிறைவு அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.